இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான மகிமை டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலகட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்ட மனிதர்கள், அவருடைய அன்பை பெற்றவர்கள், பொறுமை இல்லாமல் அங்குமிங்கும் ஓடி திரிகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். பொறுமையுடன் காத்திருக்க அவசியமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். பொறுமையுடன் காத்திருக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய கோபம் நம்மேல் வருவதற்கும் அது காரணமாய் அமைந்துவிடும். இந்த நேரத்திலும் நாம் சவுலை பற்றி நாம் சிறிது சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒருவேளை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு பாடமாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு 1 வருடம் முடிந்து விட்டது. அவன் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கின்றான். 2வது வருடத்திலே அங்கே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அங்கே படையெடுத்து வருகிறார்கள். 30,000 பேர் வீரர்களோடு அவர்கள் வருகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. படையெடுத்து பெலிஸ்தியர்கள் வருகிறார் என்று சொன்ன உடனே சவுல் அங்கே அவருக்கு போரை எதிர்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாகின்றார். மக்கள் எல்லாம் ஓடி ஒழிக்கின்றார்கள். 7 நாள் ஆகிவிட்டது. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்காக காத்திருக்கின்றார்கள். 7 நாட்களாகியும் சாமுவேல் வரவில்லை. உடனே சவுல் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அங்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வந்து கொண்டிருக்கிறார். இங்கே பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சவுல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அற்புதமாக வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த சாமுவேல் வருவதற்கு முன்பதாக இந்த சவுல் அங்கே தகன பலியை அங்கே செய்தான், சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நடந்தது என்ன? சர்வாங்க தகன பலியை செய்து முடித்த உடனேயே அங்கே சாமுவேல் வருகிறார். சாமுவேல் வந்தவுடனே எதிர்கொண்டு போகிறான். அவர் சொல்கிறார், நீ செய்தது என்ன என்று சொல்லி பின்னுடைய வசனங்களை நீ வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னதை நீங்கள் மீறி நீரே சர்வாங்க தகன பலியை செய்து விட்டீரே என்று சொல்லி அவன் சொல்லுமிடம் மாத்திரத்திலே 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொல்லி அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதாக பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்களும் நான் நினைக்கலாம், சாமுவேலை போல ஒருவேளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவராகிய கர்த்தர் அவனை இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக கொடுக்கப்பட்டவன் தான். ஆனாலும் அவருடைய கட்டளைகளை மீறினவனாக அங்கே காணப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவசரம், பொறுமை இல்லாமல் அவன் பொறுமை இழந்து அவன் சர்வாங்க தகன பலியை செய்த நிமித்தமாக அவனால் அது செய்யப்படக்கூடாது. தீர்க்கதரிசி வர வேண்டும், அவனோடு இருந்துதான் அவன்தான் செய்ய வேண்டும். ஆனால் அவன் பொறுமையாக காத்திருக்க முடியாமல் பெலிஸ்தர்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரவேல் மக்கள் அங்குமிங்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவன் வரவில்லை என்ற காரணத்தினால் பொறுமை இழந்தவனாக அங்கே அந்த சர்வாங்க தகன பலி இட்டது நிமித்தமாக அவனுடைய ராஜ்யபாரம் போய்விட்டது. அவன் அரசனாக இல்லாமல் அவன் கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தேடி அவனை ராஜ்யபாரத்திலே அரசனாக அங்கே உட்பார்வதற்கு அவர் சொல்லிவிட்டார், முடிவு செய்துவிட்டார் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவராகிய கர்த்தரை அறிந்திருக்கின்றோம், நீங்களும் நானும். அவருடைய அன்பை ருசித்து இருக்கின்றோம். அவரிடத்திலிருந்து ஏராளமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நமக்கு வேண்டிய விஷயத்திலே அவரிடத்திலே காத்திருக்கும் பொழுது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலை வரும்.
அவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிவிட்டால் நிச்சயமாக அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சகலத்தையும் அறிந்தவர் அவர், சகலத்தையும் உருவாக்கினவர் அவர், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்யக்கூடியவர் அவர். உங்களுக்கும் எனக்கும் என்ன வேண்டும் என்பதை நம்முடைய நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே, நம்முடைய எண்ணத்தில் உருவாவதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் பொறுமை இழந்து நாம் காணப்பட்டு அதற்காக நம்முடைய பலத்தினால் ஓடி திரிவோம் என்று சொன்னால் அதனுடைய முடிவு என்பது அது மிகவும் மோசமான ஒரு முடிவாக காணப்படுகின்றது. சவுலினுடைய அந்த அரசன் என்ற அந்த பதவி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவி அங்கே இழந்தவனாக காணப்படுகின்றான். கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்றவனை அவர் திரும்பவும் அவனிடத்திலே ராஜாவாக கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கின்றோம்? ஒருவேளை நமக்குடைய வாழ்க்கையில வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் எனக்கு இந்த பதவி வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆசைப்படலாம், நல்லதுதான். உயர்வு எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பது நல்லதுதான். ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே காத்திருந்து எனக்கு அந்த பதவி வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த உயர்வு வேண்டும் கர்த்தாவே, எனக்கு எப்பொழுது தருவீர் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய அந்த உத்தரவுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தால் அது நன்மையாக இருக்கும், அது உயர்வை கொடுக்கும், அது மகிழ்ச்சியை கொடுக்கும், அது சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லி அறிந்திருக்கிறார் அவர். ஆகவே பொறுமையோடு காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்குள்ளாக அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சவுல் ராஜாவாக ஆனபோது ஒருவேளை அவனுடைய உள்ளத்திலே தான் இஸ்ரவேலினுடைய ராஜா, அவராக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஆகவே நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி ஒருவேளை அவன் நினைத்து கொண்ட நிமித்தமாக அவனுடைய ராஜ்யபாரமே அங்கே போய்விடுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக உம்முடைய அந்த ராஜ்யபாரம் அங்கே நிலை நிற்காது என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லுகின்றான். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா மேன்மைகளிலும் அவரை மாத்திரம் நாம் நிலைநிறுத்தி அவரிடத்திலே கிட்டி சேர்ந்து, இந்த இடத்துல என்னை தைரியப்படுத்தும் ஆண்டவரே, இந்த இடம் எனக்கு கொடுக்கப்பட்டது உம்மால் என்று சொல்லி அவரிடத்திலே நன்றியோடு நாம் நெருங்கி காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் மாத்திரமே உயர்வை கொடுக்க முடியும். அவர் கொடுத்த இடத்திலே நாம் இருந்து கொண்டு நாம் மனம் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மேன்மையை தராது. அது அழிவுக்கு நேராகத்தான் அது கொண்டு செல்லும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பள்ளங்களை காணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படக்கூடிய ஒரு மக்களாக காணப்படுவோம். ஆகவே கர்த்தருக்குள்ளாக நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். சவுல் பொறுமையாக காத்திருக்கவில்லை, பலிகளை இட்டான். எல்லாம் நல்லதுதான், கர்த்தருக்கு தான் பலிகளை இட்டான். ஆனால் அவன் செய்யக்கூடாது. தீர்க்கதரிசிக்காக காத்திருக்க வேண்டும். தீர்க்கதரிசி வந்துதான் அதை செய்திருக்க வேண்டும். அவன் அதை அவசரப்பட்டது நிமித்தமாக தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவசரத்தின் நிமித்தமாக நாம் செய்யக்கூடிய செயல் மூலமாக அநேக வேதனைகளை நாம் அனுபவித்து வருகின்றோம். இந்த வேதனைகளுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பொறுமை தான். பொறுமை இல்லாமல் நாம் செயல்படக்கூடிய காரணத்தினால்தான் இந்த வேதனைகள் எல்லாம் நமக்கு அனுமதிக்கப்படுகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பொறுமையை, அவர் நமக்கு தீமையை கொடுப்பதற்காக நம்மிடத்தில் இல்லை, நம்மை படைக்கவில்லை. ஆனால் நம்முடைய பொறுமை அதிகமாக காணப்பட வேண்டும். பொறுமையாக அவரிடத்தில் காத்திருக்கக்கூடிய அனுபவம் முக்கியமாக காணப்பட வேண்டும். அவரிடத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால், அவரிடத்திலே அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்காக அவருடைய பதிலுக்காக நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் மேன்மை அடைவோம். அப்படிப்பட்ட பொறுமை நமக்கு வேண்டும். பொறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். ஆகவே இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் பொறுமைக்காக, ஏசப்பா எங்களுக்கு பொறுமை தாரும் என்று சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான இந்த காலை நேரத்தில் உம்மிடத்திலே பொறுமையாக இல்லாமல், உம்மிடத்திலே காத்திருக்காமல் சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போனான் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை இல்லாத காலங்கள் காணப்பட்டால், காரியங்கள் காணப்பட்டால் அதை நீக்கி போடும் ஐயா. எங்களை இப்போ நீங்கள் பலப்படுத்துங்க அப்பா. பொறுமையோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பொறுமையாக உம்மிடத்தில் காத்திருந்து ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பத்தை செய்து அதனோடு மூலமாக நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களோடு கூட இந்த வழி நடத்துங்க. இந்த நாளை முழுவதுமாக ஆசீர்வதித்து தாங்க. இரட்சகர் மீட்பருமாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.